ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா சம்மர் ஹாலிடேங்கிறதுனால இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதனால வந்திருக்கோம். சரி வாங்க, இப்போ நான் எங்கள் பெரியம்மா வீட்டை சுற்றி காமிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கினோடனே கொஞ்சம் நேரம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனோன்னே எங்கள் பெரியம்மா வீடு வரும். இது எங்கள் பெரியப்பா. அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே தெரியும். அவங்க திருநெல்வேலி பேட்டையில் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் அதில் இருக்குது. இது எங்கள் பெரியப்பா வீடு. சரி, இப்போ வாங்க எங்கள் பெரியம்மா வீட்டை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்கும். அப்படியே உள்ளே போனோன்னா ஏசிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கும். கிச்சன் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். கிச்சன் டூர் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ரூம்குள்ளே ஒரு கட்டில் இருக்கும், அப்புறம் 2 பீரோல் இருக்கும், மேலே ஷெல்ஃப் இருக்கும், கீழேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இப்படி தான் ரூம் இருக்கும். இது எங்கள் பெரியம்மாவோட சொந்த வீடு. இது கதவு. இது வெளியே உள்ள போர்டு. இது டிவி. கீழே கட்டில் இருக்கும். அதுக்கு மேலே ஏசி இருக்கும். கீழே ஜன்னல் இருக்கும். கதவுக்கு மேலே ஒரு கிளாக் இருக்கும். இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஹால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாத்ரூம் இருக்கும். அப்படியே வெளியே வந்தோன்னா நிறையா ப்ளேஸ் இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்கள்ல, அங்கே தான் மழை பெய்யல வெள்ளம் மாதிரி தண்ணி நிறையா இருந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் வந்துச்சுல, அப்போ இங்கே தான் தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கீழே போய் பார்க்கலாம், மொட்டை மாடி போய் பார்க்கலாம். எங்கள் மொட்டை மாடியில் ஒரு ரூமும் இருக்கும். ரூம் வேலை பார்த்துட்ருந்தாங்க. இந்த வெள்ளம் வந்ததுனால ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இப்போ வாங்க போய் பார்க்கலாம். மேலே டைல்ஸ் கூட போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வெள்ளம் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இது எங்களுடைய சொந்த வீடு. இது எங்கள் பெரியம்மா வீடு. இது எங்களுடைய சொந்த வீடு. அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்படி வீடியோ எடுத்து காமிக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். சொன்னோம்ல டைல்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஏசி கூட இருக்குது. அவுட்டர் யூனிட்டா? ஏசியோட அவுட்டர் யூனிட் கூட இங்கே இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா சுற்றி வீடு அப்புறம் செடிலாம் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். காற்றுலாம் நல்லா வரும். நல்லா பெருசாக இருக்கும் இடம். பெரியம்மா அப்படியே இந்த பக்கம் போனோன்னா கீழே உள்ளதெல்லாம் அழகாக தெரியும். வாங்க இப்போ போய் காமிக்கிறேன்.
நான் ரொம்ப தூரம் போக மாட்டேன், கொஞ்சம் தூரம் மட்டும் போய் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணாததுனால நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் போய் காமிச்சிருக்கேன். இப்போது நான் உங்ககிட்ட ரூம் காமிக்க போகிறேன். இதுதான் ரூமு. இதில் வந்து சோஃபாலாம் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்காக. மேலே ஷெல்ஃப் கூட இருக்குது. இது உள்ளே போனோன்னா இது உள்ள ஒரு ரூம் இருக்கும். இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த சின்ன ரூம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோன்னா ஜன்னல் இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பக்கம் திண்டு மாதிரி இருக்கும். அதில் ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. இல்லைன்னா நம்ம உட்கார கூட செஞ்சுக்கலாம். அப்படியே வெளியே வந்தோன்னா மொட்டை மாடி. இந்த பக்கம் வீடுலாம் நிறைய வீடுகள் இருக்கும். இந்த வீடுலாம் பார்க்குறதுக்கு அழகழகாக கட்டி வச்சுருப்பாங்க. நல்லா காற்று வரும். எதிர்க்க கோயில் இருக்கும். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த பக்கம் மசூதி இருக்குது. தெரியுதா? இதுதான் மசூதி. அங்கே தூரத்தில் மசூதி இருக்கும். இப்போ வாங்க கீழே போகலாம். உங்களுக்கு மொட்டை மாடி பிடிச்சிருந்துச்சா இல்லை கீழே உள்ள வீடு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கீழே போகலாம். கீழே போகையில் இப்படி பார்த்துட்டே போனால் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக பிளேஸ் இருக்கும். அந்த பக்கம் போயிட்டே இருந்தோன்னா மெயின் ரோடு வந்துடும். இப்போ வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு மெம்பராக இருந்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ரம்பையில் இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.